அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்க தம்பையா பேசுறேன். இந்த சேனலோட மிக முக்கியமான நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழனுக்கும் ஆங்கில அறிவு, ஆங்கில புலமை அப்படிங்கிற ஒரு மகத்தான திறமையை கொண்டு போய் சேர்க்கிறது தான். இந்த காணொலியில ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பயன்படுத்த போற ஒரு முக்கியமான வார்த்தை குழுமத்தை பத்தி தான் பேச போறோம். இது என்ன வேர்ட் குரூப், இது என்ன ஒரு வார்த்தை குழுமம் அப்படின்னாக்கா, ஒரு 400 வார்த்தை நீங்க தெரிஞ்சா போதுங்க. ஆங்கிலத்தை பொறுத்த வரலும் நீங்க ரெகுலரா எல்லாத்தையும் யார்கிட்ட வேணாலும் ஆங்கிலம் பேசலாம். 400 வார்த்தை, அதை 4 குழுவா பிரிச்சிருக்காங்க. அதுல ஒரு குழு தான் 100 வார்த்தை. இது பெயர் உரிச்சொல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ரொம்ப கிராமருக்கெல்லாம் போக வேண்டாம், அது தேவையில்லை. உங்களுடைய பெயரை, இடத்தோட பேரை, ஒரு பொருளோட பேரை, அதோட தன்மையை உணர்த்துறதுக்கு தான் இந்த பெயர் உரிச்சொல் பயன்படுது. ஒரு பெயர் சொல்லோட தன்மையை உணர்த்துறதுக்கு பெயர் உரிச்சொல் பயன்படுது. ஸோ இது அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. நம்ம இதை விளக்கமாக பார்ப்போம். இதில் 100 வார்த்தைகள் இருக்குது. இந்த 100 வார்த்தைகளும் நான் முன்னாடி சொன்ன 400 வார்த்தைகளுக்குள்ளே அடக்கும். இந்த 100 வார்த்தைகளை கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த காணொலியில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வாக்கியம் கொடுத்துருப்போம். நம்ம தமிழ் வாக்கியமும் ஆங்கில வாக்கியமும், எந்த ஒரு வாக்கியத்தையும் நீங்கள் தவற விட வேண்டாம். இந்த 100 வார்த்தைகளை, 100 வாக்கியங்கள், தமிழ் ஆங்கில வாக்கியங்களை திருப்பி நீங்கள் பார்க்கலாம். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, ஆங்கிலம் சரளமாக பேசுறதுக்குரிய முதல் தெம்பு, அந்த முதல் படிக்கு நீங்கள் வந்துடுவீங்க. வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு ராங். WRONG. ராங்னா தவறு, தப்பு. WRONG. டோன்ட் கோ இன் த ராங் வே. தவறான வழியில் செல்லாதே. டோன்ட் கோ இன் த ராங் வே. தவறான வழியில் செல்லாதே. ராங்னா WRONG. ராங்னா தவறு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு பிரைவேட். PRIVATE. பிரைவேட்னாக்க தனியார். நம்ம பப்ளிக்னு அதோட ஆப்போசிட்டை சொல்லுவோம், பொதுன்னு. அதோட ஆப்போசிட் தான் பிரைவேட், தனியார். இட் இஸ் எ பிரைவேட் பிளேஸ். இது ஒரு தனியார் இடம். இட் இஸ் எ பிரைவேட் பிளேஸ். பிரைவேட்னா தனியார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு பாஸ்ட். PAST. பாஸ்ட்னா கடந்த காலம். பாஸ்ட்னா கடந்த காலம். மன்மோகன் சிங் இஸ் அவர் பாஸ்ட் பிரைம் மினிஸ்டர். மன்மோகன் சிங் நம்மளுடைய கடந்த கால பிரதம மந்திரி. மன்மோகன் சிங் இஸ் அவர் பாஸ்ட் பிரைம் மினிஸ்டர். பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு ஃபாரின். FOREIGN. FOREIGNனா வெளிநாடு. ஃபாரின்னா வெளிநாடு. அமெரிக்கா இஸ் அ ஃபாரின் கண்ட்ரி. அமெரிக்கா இஸ் அ ஃபாரின் கண்ட்ரி அப்படின்னாக்கா அமெரிக்கா ஒரு வெளிநாடு. ஸோ ஃபாரின் அப்படின்னாக்கா வெளிநாடு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு ஃபாரின். FOREIGN. ஃபாரின்னா வெளிநாடு. ஃபாரின் லாங்குவேஜ்னா அயல் நாட்டு மொழி. இப்போ அமெரிக்கா இஸ் அ ஃபாரின் கண்ட்ரிங்கிறோம். அது மாதிரி இந்தியாவை தவிர்த்து, நம்ம இந்தியாவில் இருக்கிறப்ப இந்தியாவை தவிர்த்து பாக்கி உள்ள எல்லா நாடுகளுமே ஃபாரின் கண்ட்ரிஸ் தான். ஸ்ரீலங்காலேருந்து பாகிஸ்தான்லேருந்து எல்லா கண்ட்ரியுமே ஃபாரின் கண்ட்ரி தான். அங்கே பேசப்படுற மொழி ஃபாரின் லாங்குவேஜ். அது அயல் நாட்டு மொழி. ஸோ நம்ம இந்தியாவுக்கு பாக்கி எல்லா நாடுகளும் ஃபாரின் கண்ட்ரி தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு ஃபைன். FINE. ஃபைன்னா ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறப்ப ஐ ஆம் ஃபைன் அப்படிங்கிறோம். நான் நலமுடன் இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். இந்த நல்லா இருக்கிறது தான் ஃபைன். ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் ஃபைன், நான் நலமுடன் இருக்கிறேன். ஃபைன், நலமுடன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு காமன். COMMON. காமன்னா பொது. We have a common friend. எங்க 2 பேருக்கும் ஒரு பொதுவான நண்பர் இன்னொருத்தர் இருக்காரு. அவரை காமன் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். We have a common friend. காமன் அப்படின்னா பொது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு புவர். புவர்னா ஏழையா இருக்கிறது, ஏழை. He is a poor boy. அவன் ஒரு ஏழை சிறுவன். அவன் ஒரு ஏழை சிறுவன், பணம் அதிகம் இல்லாத ஏழை சிறுவன். He is a poor boy. அவன் ஒரு ஏழை சிறுவன். புவர் அப்படின்னா ஏழ்மையான அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு நேச்சுரல். நேச்சர்னா இயற்கை. நேச்சுரல் அப்படின்னா இயற்கையான. இயற்கையான NATURAL. நேச்சுரல்னாக்கா இயற்கையான. சுனாமி இஸ் அ நேச்சுரல் டிசாஸ்டர். சுனாமி பேரலை. அந்த பேரலை ஒரு இயற்கையோட பேரழிவு. ஸோ சுனாமி இஸ் எ நேச்சுரல் டிசாஸ்டர். இயற்கையாக எது வந்தாலும் அது நேச்சுரலாக வருதுன்னு அர்த்தம். இயற்கைனா நேச்சர், நேச்சுரலாக வர்றது இயற்கையாக வர்றது. நேச்சுரல் இயற்கையான அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு சிக்னிஃபிகண்ட். SIGNIFICANT. சிக்னிஃபிகண்ட். SIGNIFICANT. சிக்னிஃபிகண்ட்னா குறிப்பிடத்தகுந்த.
இட் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச். இது ஒரு குறிப்பிடத்தகுந்த மாற்றம். இட் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச். சிக்னிஃபிகண்ட்னா குறிப்பிடத்தகுந்த அப்படின்னு தமிழில் அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து சிமிலர். SIMILAR. SIMILAR சிமிலர்னா அதே போன்ற ஒத்த. ஐ ஹேட் அ சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டது. எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் வாய்த்தது. ஐ ஹேட் அ சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ். சிமிலர் அப்படின்னாக்கா ஒத்த, அதே போன்ற அப்படின்னு அர்த்தம். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு அட்ஜெக்டிவ் வந்து ரொம்ப சூடான அட்ஜெக்டிவ். ரொம்ப சூடாக இருக்கும். அது வேற ஒன்றும் இல்லை, ஹாட். HOT ஹாட்னா சூடாக இருக்கிறது. இட் இஸ் அ ஹாட் சூப். இந்த சூப் வந்து ரொம்ப சூடாக இருக்குது. இட்ஸ் அ வெரி ஹாட் சூப். ஸோ இந்த சூப் ரொம்ப சூடாக இருக்குது. HOT ஹாட்னா ரொம்ப சூடு, ரொம்ப கொதிக்குதுங்க, தாங்க முடியல, ஹாட், சூடு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அட்ஜெக்டிவ் வந்து டெட். DEAD. டெட்னா இறப்பு, இறந்து வர்றது. ஹீ இஸ் டெட் அப்படின்னா அவர் இறந்து விட்டார். ஷீ இஸ் டெட் அப்படின்னா அவள் இறந்து விட்டாள். ஹீ இஸ் டெட், அவர் இறந்து விட்டார். இப்போ டெட் அப்படின்னா இறந்து வர்றது. DEAD டெட் அப்படின்னா இறக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு வார்த்தை வந்து சென்ட்ரல். CENTRAL. சென்ட்ரல். சென்ட்ரல்னா மத்தியம். We are ruled by the central government. We are ruled by the central government. மத்திய அரசாங்கத்தால் நாம் ஆளப்படுகிறோம். We are ruled by the central government. சென்ட்ரல் அப்படின்னாக்கா தமிழில் மத்திய அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து மகிழ்ச்சியான வார்த்தைங்க, ஹாப்பியான வார்த்தை. அந்த வேர்டு வந்து ஹாப்பி. HAPPY. ஹாப்பினா சந்தோஷம். ஐ ஆம் ஹாப்பி டு டீச் யூ இங்கிலீஷ். நான் உங்களுக்கு ஆங்கிலம் கற்பிப்பதற்கு சந்தோஷமாக இருக்கிறேன். ஆங்கிலம் உங்களுக்கு கற்பிப்பதே எனக்கு ஒரு சந்தோஷம். ஐ ஆம் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். டு டீச் யூ இங்கிலீஷ், உங்களுக்கு ஆங்கிலம் கற்பிப்பதற்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன். யூ ஆர் ஹாப்பி டு லேர்ன் இங்கிலீஷ் ஃப்ரம் மீ. நீங்கள் என்னகிட்ட இருந்து ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்கு சந்தோஷப்படுறீங்க. யூ ஆர் ஹாப்பி டு லேர்ன் இங்கிலீஷ் ஃப்ரம் மீ. வி ஆர் ஆல் ஹாப்பி. ஐ ஆம் ஹாப்பி, யூ ஆர் ஹாப்பி, வி ஆர் ஹாப்பி. ஐ ஆம் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஹாப்பி அப்படின்னா சந்தோஷமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து சீரியஸ். SERIOUS. சீரியஸ்னா தீவிரமாக இருக்கிறது. ஐ ஆம் சீரியஸ் அபவுட் இட். அந்த விஷயத்தில் நான் ரொம்ப தீவிரமாக இருக்கேன். ஐ ஆம் சீரியஸ் அபவுட் இட். அந்த விஷயத்தில் நான் ரொம்ப சீரியஸாக இருக்கிறேன். சீரியஸ் அப்படின்னா தீவிரம் அப்படின்னு தமிழில் அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ரெடி. READY. ரெடினா தயார். ஸோ ஆர் யூ ரெடி? நீங்கள் தயாராக இருக்கீங்களா? எஸ், ஐ ஆம் ரெடி. ஆமாம், நான் தயாராக இருக்கேன். ஆர் யூ ரெடி? நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ஐ ஆம் ரெடி, நான் தயாராக இருக்கேன். ரெடி, READY. ரெடிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு தயாராக இருக்கிறது அப்படிங்கிற தமிழ் அர்த்தம் இருக்குது. ஸோ ரெடி, தயார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து சிம்பிள். SIMPLE. சிம்பிள் அப்படின்னாக்க எளிய, எளிமையான. ஐ ஆம் எ சிம்பிள் மேன். நான் ஒரு எளிமையான மனிதன். ஐ லிவ் அ சிம்பிள் லைஃப். நான் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறேன். ஐ ஆம் எ சிம்பிள் மேன். ஐ லிவ் அ சிம்பிள் லைஃப். சிம்பிள் அப்படின்னாக்க எளிமை அப்படின்னு தமிழில் அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து லெஃப்ட். LEFT. லெஃப்ட்னா இடப்பக்கம். கங்குலி, சௌரவ் கங்குலி இஸ் எ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். சௌரவ் கங்குலி வந்து ஒரு இடக்கை பழக்கமுள்ள ஒரு பேட்ஸ்மேன், ஒரு மட்டைக்காரர். லெஃப்ட் அப்படின்னா இடப்பக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு வார்த்தை ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். PHYSICAL. ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லணும். உடல் ரீதியாக, உடல் சம்மந்தப்பட்ட ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க. பிசிக்கல் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஃபிசிக்கல். PHYE ஃபீன்னு படிக்கணும். PHYSICAL ஃபிசிக்கல்னு படிக்கணும். ஃபிசிக்கல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். உடல் ஆரோக்கியம் மிக முக்கியமானது. ஃபிசிக்கல் அது கரெக்டான உச்சரிப்பு. ஃபிசிக்கல் அப்படின்னா உடல் ரீதியான, உடல் சம்பந்தப்பட்ட. இந்த வீடியோ முழுமையாக கண்டுகளிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை டெஃபினட்டாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக மறந்துடாமல் பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் இது மாதிரி எல்லா பயனுள்ள வீடியோவும் வர்ற மாதிரி, நோட்டிஃபிகேஷன் வர்ற மாதிரி நீங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.